ஒரு நபர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் கடவுள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணணும். அது ஒரு இந்த நேரமா இருக்கணும். அந்த நேரத்தில எனக்கு எப்படி இருக்கணும், என்னோட மனம் அமைதியா இருக்கணும். அதுக்குண்டான ஒரு சூழ்நிலை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்ற மாரி ஒரு சூழல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது அத விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எண்ணங்கள குடுத்தது அந்த இறைவன் தான். இப்ப எனக்கு என்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில அமையணும். என்னுடைய பிசினஸ் நல்லபடியா ஆகணும். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். என்னுடைய நோய் நல்லா ஆகணும். இந்த எண்ணங்கள உருவாக்குனது யாருன்னு சொன்னா இறைவன் தான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த எண்ணங்கள யார் உருவாக்குனானோ, அவனிடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, திரும்ப அதையே கேட்கிறோம். இப்ப எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு. மூட்டு வலிக்குது, கை வலிக்குது. இறைவனே எனக்கு கை வலி நல்லாகணும்னு கேட்கிறோம். நல்லாகணும்னு சொன்னது இறைவன் தான். திரும்ப நம்ம இறைவன்ட்டயே நல்லாகணும்னு கேட்கிறோம். இது எப்படி பொருத்தமா இருக்கும்? அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நம்ம இறைவன் சொல்றத கேட்கணும். ஆனா இறைவன்ட்ட கேட்கக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, நமக்கு இறைவன் என்ன அறிவிப்பா செய்றானோ, அத கேட்கணும். அத தான் கேட்கணும். நம்ம இறைவன்ட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிறத கருத்து. இப்ப இந்த நேரத்தில நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு இந்த மூட்டு வலி நல்லாகணும் அப்படின்னு நம்ம மனதில வருது. என்னுடைய கை வலி நல்லாகணும்னு வருது. உலகமெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "உன்னுடைய நோய் நல்லாவே ஆகாது. இதுவரைக்கும் யாரும் குணமானதில்லை. குணப்படுத்தவே முடியாதுன்னு" சொல்றாங்கன்னா, என்னுடைய மனம் என்ன சொல்லுது அப்படின்னா, "இல்ல, இல்ல, இல்ல இது நல்லாகும்ன்னு" சொல்லுது. நம்ம ஒண்ணு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒண்ணு நிராகரிச்சுருவோம். இல்ல இதெல்லாம் எல்லாமே நல்லா நம்ம எப்படி நல்லாவும் நிராகரிச்சுருவோம். 2வது என்ன பண்ணோம் அப்படின்னா, கடைசி தரம் மருத்துவர் என்ன சொல்லுவாருன்னா, கடவுள வேண்டிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ போய் கடவுள்ட்ட போய் வேண்டுவோம். அது என்ன கடைசி தரம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த நேரத்தில நம்ம மனதில வருதா இல்லைங்களா? நல்லாகணும் அப்படின்ட்டு, அத ஏற்றுக்கொண்டேன். ஐ அக்செப்டட். அத என்னன்னு சொன்னா, நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். நம்ம திரும்ப அதையே சொல்ல வேண்டியதில்ல. இப்ப எனக்கு மூட்டு வலி நல்லாகணும் அப்படின்னா, எனக்கு மூட்டு வலி நல்லாகணும்னு நம்ம சொல்ல வேண்டாம். அதை ஏற்றுக்கொள்றதே என்னன்னு சொன்னா, அதுதான் பிரார்த்தனை. இப்ப நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இறைவன்ட்ட கேட்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இறைவன்ட்ட கேட்கிறதில்ல, இறைவன் நமக்கு என்ன சொல்றானோ அத கேட்கிறது தான். இல்ல நம்ம நம்ம கேட்கிறது என்னவா அமையும் அப்படின்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் காலை ஒரு 3 மணி, 4 மணிக்கு எந்திரிச்சு நான் ப்ரே பண்ணி, கடவுள்ட்ட நான் கேட்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, அது என்ன உணர்த்துவது அப்படின்னு சொன்னா, அந்த காலையில் செய்யக்கூடிய அந்த பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா? அந்த பயிற்சியின் காரணமா, அந்த ஒரு செயலின் காரணமா, அன்றைய நாள் ஃபுல்லா என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ, அதுக்கெல்லாம் நான் இறைவன்ட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு முன்னூட்டமாக கொடுக்கப்பட்ட, ஒரு பயிற்சியா கொடுக்கப்பட்ட அந்த ஒரு செயல் தான் அந்த காலையில நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம எல்லா நேரமும் இறைவன்ட்ட கேட்கணும் அப்படின்னு பயிற்சிக்கு வர்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு தருணங்கள்ல நமக்கு குடுத்து குடுத்து பயிற்சி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 தடவ ப்ரே பண்ணுவாங்க. கடவுள்ட்ட கேட்பாங்க. சில பேர் 5 வேள ப்ரே பண்ணி கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பப்ப தேவைப்படுதோ எமர்ஜென்சி கேட்பாங்க. நமக்கு இதெல்லாம் என்ன அறிவுறுத்தப்படுது அப்படின்னு சொன்னா, நம்ம எப்பயுமே இறைவன நம்பி தான் இருக்கணும். இறைவன்ட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னன்னு சொன்னா, இப்படி இப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் அடுத்த படி மேல போனா என்னன்னு சொன்னா, இறைவன் நம்மள்ட்ட சொல்றான். அத நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கை நல்லா அமையணும். ஏற்றுக்கொண்டேன். அப்படின்னு அக்செப்டட் அப்படின்னு மனதில நிராகரிக்காம, நம்ம வாயில கூட ஏற்றுக்கொண்டேன்னு கூட சொல்ல வேண்டாம். அந்த மனதில அத ஏத்துக்கணும். சரி நடக்கும். ஏற்றுக்கிட்டேன். அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறது போதும். நாளைக்கு நான் நல்ல மதிப்பெண் பெற்று நல்லா பாஸ் ஆவேன். எனக்கு நோய் நல்லாகும். ஏற்றுக்கொண்டேன். அவ்வளோதானே தவிர, ஏற்றுக்கொண்டேன் என் இறைவனே, ஏற்றுக்கொண்டேன். இது மாரி நீங்க சொன்னீங்கன்னா போதும். உங்களுடைய பிரார்த்தனை, நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனையா இருந்தாலும் சரி, நம்முடைய அந்த விருப்பங்களா இருந்தாலும் கண்டிப்பா நிறைவேறும். என்னுடைய விருப்பம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் இப்படித்தான் அமையணும்னு என்னோட விருப்பமா இருக்கு. அத நான் ஏத்துக்கிட்டு போதும். அத நம்ம வெளிய நம்ம யார்ட்டயும் சொல்ல வேண்டியதில்ல. நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டா, அது ஒரு எப்படி ஒரு செடி வளரும்போது ஆரம்பத்தில ஒரு விதையா இருக்கு. ஒரு நாத்தா இருக்கு. அதுலேருந்து அப்படியே ஒரு செடியா வளருது. அதுக்கு ஒரு நாட்கள் தேவைப்படுது. அதேபோல நீங்க ஏற்றுக்கிட்டீங்க. கண்டிப்பா அது நடந்தே தீரும். அப்ப என்ன அப்படின்னா, நீங்க அத ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அந்த ஒரு இறை அறிவிப்பா வரக்கூடிய விஷயத்த, இறைவன்ட்ட நம்ம சொல்றத நம்ம கேட்கணும். கேட்கறது மூலியமா என்ன ஆகும்னா, அந்த ஏற்றுக்கொண்டேன்ங்கிறது மூலியமா, அந்த நம்ம இறை நிராகரிப்பு செய்யாததன் காரணமா, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சோ, நமக்கு என்ன விருப்பமா இருக்கோ, கண்டிப்பா அது நிறைவேறும். நன்றி.